friends, welcome to my channel. Today நம்ம ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யம்மியான ஒரு டெலிஷியஸான ரொம்பவே ஒரு டெம்ப்டிங்கான கோபி மஞ்சூரியன் ரெசிபி. இந்த கோபி மஞ்சூரியன் ரெசிபி ரோட்டி, பரோட்டா, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கப் காலிஃப்ளவர் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம பிளான்ச் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 கப் வாட்டர், நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கெட்டில் இருக்கிற வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாமே நல்லா முங்கணும், அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனி இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸில் இங்கே கொஞ்சம் கூட வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறமா தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 3/4 கப் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் இந்த மாதிரி நல்லா டைலூட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நம்மளோட காலிஃப்ளவர் ரொம்பவே பிரைட் ரெட் கலராக இருக்கும். இனி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இனி நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம மிக்சிங் டைம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸில் நம்மளோட மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் இந்த மாதிரி ஒட்டாது. ஸோ கரெக்டான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இனி இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை பிளேட்டில் இந்த மாதிரி செப்பரேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா செட் ஆஃப் காலிஃப்ளவர் பீசஸையுமே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் தான் நம்மளோட காலிஃப்ளவர் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா செப்பரேட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளோட பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணது. இனி இதை ஒரு 1 மினிட் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்மளோட கிரேவியை நல்லா குக் பண்ணிக்கோங்க.
அப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவை கொஞ்சமாக வாட்டரில் டைலூட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கிரேவி சூப்பராக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இனி நம்மளோட ரோஸ்டட் காலிஃப்ளவர் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் சில்லிஸ் தான் ஆட் பண்ணுறேன், சின்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான கோபி மஞ்சூரியன் இதோ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சிக்கன் இல்லைன்னா காளான், உருளைக்கிழங்கு, முட்டை எல்லாத்துக்கூடையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.